Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு அருமையான டேஸ்ட்ல மொறுமொறுப்பான உளுந்த வடை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். பொதுவா உளுந்த வடை செய்யற சில பேருக்கு பாத்தீங்க அப்படினா நல்ல கிறிஸ்பியா வராது. அப்படி இல்லனா எண்ணெய் குடிச்ச மாதிரிலாம் ஆயிடும். அந்த மாதிரி வராம இருக்குிறதுக்கு மாவு எப்படி பக்குவமா அரைக்கணும் அப்படிங்கறத டீடைல்டா டிப்ஸோட வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த உளுந்த வடை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு உளுந்த வடை செய்கிறதுக்கு ஏற்கனவே உளுத்தம் பருப்பை நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட அளவு பார்த்துடலாம். இன்றைக்கி எடுத்துருக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா தலை தட்டி எடுத்த மாதிரி 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை ஊற வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறணும். மிக்சியில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா உளுந்து ஊற வைக்கிறப்பே அந்த உளுந்தை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. நல்லா சில்லுன்னு ஊறுச்சுன்னா மாவு உங்களுக்கு சூடு ஏறாது. இப்போ முதல்ல நம்ம கிரைண்டரில் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஊற வச்ச உளுந்துலேருந்து தண்ணியை சுத்தமாக வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு கிரைண்டரில் ஆன் பண்ணிவிட்டு உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி எக்காரணத்தையும் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ உளுந்து போட்டதுக்கப்புறமா இதில் தண்ணின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஆட்டணும். இதை ஆட்டுறப்பே சைடில் தள்ளி விட்டு பக்கத்துலேயே இருந்து அரைச்சிக்கோங்க. இதை அரைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது கிரைண்டர் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடிச்சுன்னா ஒரு 20 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா அரைப்பட்டு மாவு இந்த மாதிரி பொங்கி எழுந்து வெள்ளையர்னு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். மாவு நல்ல நைஸாக பஞ்சு மாதிரி அரைச்சிருக்கணும். தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் அரைக்கக்கூடாது. இப்போ இதோட மாவு கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அரைச்ச மாவை கொஞ்சமாக எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் போட்டிங்கன்னா மாவு நல்லா தொப்புன்னு மிதக்கணும். பரவலாக போச்சுன்னா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா முழுகி போயிடும். இந்த அளவுக்கு மாவு பக்குவமாக அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ நம்மளோட மாவு அரைச்சாச்சு. கிரைண்டர்லேருந்து சுத்தமாக வழித்து எடுத்துருங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இப்போ அரைச்ச மாவு உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும். நல்ல வெள்ளையர்னு பந்து மாதிரி இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இந்த மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் உப்பு வெங்காயம் எதுவுமே போடாமல் டைட்டான பாக்ஸில் ஒரு நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறப்ப இன்னும் ரொம்ப நல்ல வடை நல்லாயிருக்கும். இப்போ மிக்சியில் அரைக்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விப்பரில் ஃபஸ்ட்டு போட்டு அப்புறம் ஹை ஸ்பீடில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு உங்களுக்கு கிரைண்டரில் அரைக்கிறதுக்கும் மிக்சியில் அரைக்கிறதுக்கும் கட்டாயம் வித்தியாசப்படும். ஏன்னா மிக்சியில் உங்களுக்கு சட்டுன்னு மாவு அரைப்பட்டுரும். மாவு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக இல்லாமல் மஞ்சளாக இருக்குது. இந்த மாவை நம்ம கிரைண்டர்லேயே அரைச்ச மாதிரி நல்லா புதுன்னு வெளிராக வர வைக்கணும் அப்படின்னா கையிலேயே கைவிடாமல் 10 நிமிஷம் நீங்கள் ஒரே பக்கமாக பீட் பண்ணலாம். எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இந்த மாதிரி பீட் பண்ணிங்கன்னா போதும். மாவு நம்ம கிரைண்டரில் எப்படி அரைக்கிறப்ப புதுன்னு எந்திரிச்சு வெளிராக வந்துச்சோம் அதே மாதிரி உங்களுக்கு மாவு எந்திரிச்சு வந்துடும். உங்களுக்கு பார்க்குறப்ப இப்போ தெரியுது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிட்டேன். மாவு நல்லா வெளிராக உப்பலாக வந்துருச்சு. இப்போ இதை வழித்து எடுத்துடலாம். உங்களுக்கு கிரைண்டரில் அரைச்ச மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் வடை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். பீட் பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா கல் மாதிரி இருக்கும். நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. மிக்சியில் அரைச்ச மாவு. இப்போ இதே மாவே நீங்கள் வடை போட்டிங்க அப்படின்னா கிரைண்டரில் எப்படி அரைச்சி நம்ம மாவுக்கு வடை சுடுறோமோ அதே மாதிரி உங்களுக்கு எண்ணெய் உறிஞ்சாமல் கிறிஸ்பியாக உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம கிரைண்டரில் அரைச்சி அந்த வடை மாவில் இப்போ வடை செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறேன். வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட காரத்துக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா பெருங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவுலேயே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சரியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் சாமிக்கு வைக்க போகிறீங்க வெங்காயம் போட மாட்டிங்கன்னா இப்படியே மாவை கலந்துட்டு நீங்கள் வடை மாதிரி செய்யலாம். நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் சாதாரண நாள் தான் செய்கிறேன் அப்படிங்கிறனால வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நறுக்கினது 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம்.
சப்போஸ் உங்களுக்கு மாவு கலக்கிறப்பே தண்ணியான மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம அரைச்ச மாவுக்கு ஒரு 1/4 கப்பு வரைக்கும் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப அரிசி மாவு போட்டிங்கனாலும் கல் மாதிரி ஆகிடும். இப்போ வடை மாவு தயாராகிடுச்சு. நம்ம பருப்பு அரிசி எதுவுமே போடாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வடை போடுறதுன்னு பார்த்திங்கன்னா கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. அப்புறம் உங்கள் கட்டை விரலால் அந்த வடையை நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு அப்படியே நீங்கள் கொதிக்கிற எண்ணெயில் திருப்பி விட்டீங்க அப்படின்னா வடை அழகாக விழுந்துடும். மாவு உங்களுக்கு கையில் ஒட்டாது. இப்போ வடையை பொரிச்சிடலாம். அதுக்கு நல்லா அகலமான சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா பக்குவமாக காஞ்சதுக்கப்புறமா வடைகளை போடுங்க. உங்களுக்கு சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வடை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 வடை போட்டிருக்கிறேன். வடை வேகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கம்மியான தீயில் வேக வச்சிங்கன்னா சதன்னு எண்ணெய் குடித்த மாதிரி ஆகிடும். அதிக தீயில் வேக வச்சிங்கன்னா நல்லா செவந்துடும், உள்ள மாவாகவே இருக்கும். அதனால் மிதமான தீயில் நல்லா சலசலப்பு அடங்கி இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வடையை எடுத்துடலாம். ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி உடனே வடை சுட்டு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக எண்ணெய் உறிஞ்சாமல் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா மேலே முருகலாகவும் இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த உளுந்த வடையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.